சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற குழு மோதல் ஒன்றில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாவாகிய ஆசாத் மௌலானா மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என இன்னும் ஒரு செய்தி கூறுகின்றது. நேற்று நாட்டிலே 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அவற்றினுடைய விவரங்களையும் பார்க்கலாம். இலங்கையில் கஞ்சா பயிரிடுவதற்கு 7 வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கேலி சித்திர பகுதியில் கேலி சித்திரத்துக்கு பதிலாக ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்படம். எனவே அதனையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். சுவிட்சர்லாந்தில் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், கடந்த சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை வேளையில் சுவிட்சர்லாந்து போலீசாருக்கு அவசர தொலைபேசி அழைப்பு வந்ததாம். இந்த மாதிரி 2 குழுக்களுக்கு இடையில் வாழ்வெட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது, மோதல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. அப்போ போலீசார் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த இடத்துக்கு சென்ற போது ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கின்றார். அவருக்கு 54 வயது, இலங்கையைச் சேர்ந்த தமிழர் என சொல்லப்படுகிறது. இன்னும் ஒருவர் அவரும் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் தான். அவர் படுகாயமடைந்து அவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கின்றார். அவருக்கு 40 வயது. எனவே அவரை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்ப்பித்த சுவிட்சர்லாந்து போலீசார் பின்னர் அவரை கைது செய்திருப்பதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காயமடைந்து கைது செய்யப்பட்ட நபர் சுவிட்சர்லாந்தில் இருப்பவர், ஆனால் இத்தாலிய குடியுரிமை கொண்டவர் என சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை சுவிட்சர்லாந்து போலீசார் தேடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் உயிரிழந்த நபருக்கு 54 வயதாம். இந்த 54 வயதுடைய நபர் முன்னொரு காலத்தில், நீண்ட காலத்துக்கு முதல் சுவிட்சர்லாந்தில் இயங்கிய பாம்பு குழு என்று சொல்லப்படுற ஒரு குழுவினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்தாராம் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பழைய பகை காரணமாக அவர் பழிவாங்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இந்த செய்தி கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தினகரன் பத்திரிகையில் இன்றைய பதிப்பில், இன்றைய வியாழக்கிழமை பதிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் வேற ஊடகங்களில் இந்த செய்தியை பார்க்கல. அதே நேரம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு சில ஊடகங்களையும் தட்டி பார்த்து நான் இந்த மாதிரி செய்தி தான் இருக்கான்னு சொல்லி அதிலேயும் இந்த மாதிரி செய்திகள் வந்த மாதிரி தெரியல. எனவே இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். இலங்கையில் நேற்றைய நாளில் 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது சம்பவம் நேற்று பகல் வேளையில் நடைபெற்றிருக்கிறது மினுவாங்கொடை பகுதியில். மினுவாங்கொடை பகுதியில் இருக்கக்கூடிய பஸ் திலீப என்று சொல்லப்படுற ஒரு நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த சூடு இலக்கு தவறியதன் காரணமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. பிறகு அந்த 2 நபர்களும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடிய காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நேற்றைய நாளில் இடம்பெற்ற முதலாவது துப்பாக்கிச்சூடு. இது இலங்கையில் நடந்த 80வது துப்பாக்கிச்சூடு என சொல்லப்படுகிறது. பிறகு நேற்று இரவு அதாவது 13ஆம் தேதி இரவு, நேற்றிரவு 81வது துப்பாக்கிச்சூடும் நடைபெற்றிருக்கிறது. அது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஹன்வல என்ற இடத்துல இருக்கக்கூடிய பகத்கம என்று சொல்லப்படுற இடத்துல இந்த துப்பாக்கிச்சூடு நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது. இதில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இது 81வது துப்பாக்கிச்சூடு என சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 81வது துப்பாக்கிச்சூடு இது என சொல்லப்படுகிறது. மன்னாரில் காற்றாலை மின்சாரம் அமைக்கப்படுவது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக நேற்றைய நாளில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் மன்னாரைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும். இந்த பிரதிநிதிகள் குழுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் இருக்கின்ற மக்கள், அந்த போராட்டக்காரர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பலதரப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு நடைபெற்று இதில் இந்த கோபுரங்கள் அமைக்கின்ற பணிகளை
ஒரு மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கார் தான் ஒரு குழு ஒன்றை நியமித்திருப்பதாகவும் அந்த குழு சில ஆய்வுகளை இந்த ஒரு மாதத்துக்குள்ள மேற்கொண்டு சில பரிந்துரைகளை வழங்கும் என்று சொல்லியும், அதே நேரம் நாட்டில் இப்போ மின்சாரத்துக்கான தேவை இருக்குத்தானே, எனவே மின்சார தேவையும் நாங்கள் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஜனாதிபதி அவர்கள் விளங்கப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு புது புது திட்டங்களும் வரும்போது அதை பொதுமக்கள் எதிர்த்து கொண்டே இருந்தால் பிறகு நாட்டை எப்படி அபிவிருத்தி செய்கிறது, எப்படி முதலீட்டாளர்கள் நம்பி வருவார்கள், எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளணும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் தங்கள் பக்க நியாயத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி காற்றாலை மின்சாரம் அமைக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி, எனவே இரண்டு தரப்பினரும் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை கலந்துரையாடி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பணிகள் ஒரு மாசத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாவும் டிஎம்பிபி கட்சியினுடைய ஊடக தொடர்பாளராகவும் இருந்த ஆசாத் மௌலானா மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமைச்சர் ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவர் இலங்கைக்கு பல்வேறு சாட்சியங்களை வழங்குவார் எனவும் அது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லியும் இப்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றன. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆசாத் மௌலானா வரப்போறார் என்று சொல்லி முதலே வந்தது 4-5 மாதத்துக்கு முதல். பிறகு இடையில ஒரு செய்தி வந்தது, இல்லை ஆசாத் மௌலானா வரமாட்டாராம், எதுவாக இருந்தாலும் வீடியோ கொள்ள தான் கதைப்பாராம், நேர வர மாட்டாராம் என்று சொல்லி இப்போ திருப்பி மறுபடியும் வரப்போறாராம் என்று சொல்லி செய்தி வந்திருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், உண்மையிலேயே ஆசாத் மௌலானா இலங்கைக்கு இறங்கினா பிறகுதான் நாங்கள் அதை நம்பணும். சில விஷயங்களை அப்படித்தான் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நம்பணும். அதில் மிக முக்கியமானது இந்த ஆசாத் மௌலானாவினுடைய வருகை முதலாவது. ரெண்டாவது, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு நீதி நியாயம் கிடைக்குமான்னு சொன்னால் அது கிடைச்சா பிறகுதான் நாங்கள் நம்பணும். அடுத்தது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் நம்பணும். இந்த நீக்கப்புறம் அந்த நீக்கப்புறம் என்று சொல்லி செய்திகள்லாம் வருதே தவிர இதுவரைக்கும் நீக்கப்பட்டதே இல்லை. எனவே இப்படியான சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடந்து முடிஞ்சா பிறகுதான் உண்மை. அந்த வகையில் இப்பொழுது ஆசாத் மௌலானாவினுடைய பேர் மீளவும் ஊடகங்களில் அடிபட ஆரம்பிச்சிருக்குது. அவர் இலங்கைக்கு வரப்போறார் என்று சொல்லி முதல்ல வரட்டும், பிறகு பார்ப்போம். பொலிஸ்மா அதிபருடன் தொடர்பு கொள்வதற்கு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது பொதுமக்கள் நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் பொலிஸ்மா அதிபர் திணைக்களத்துக்கு அறிவிக்கும் விதமாக இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இதில் கோல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கோல் எடுத்தால் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டோம். நீங்கள் தகவலை அனுப்ப முடியும், டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியும், எழுத்து மூலம் அனுப்ப முடியும், அல்லது ஏதாவது ஃபைல்கள் அனுப்ப முடியும், அல்லது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்ப முடியும். அப்படித்தான் நீங்கள் தகவல் அனுப்ப முடியுமே தவிர நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிய தொலைபேசி இலக்கம் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இந்த தொலைபேசி இலக்கம் தான். அதே வேளையில் இலங்கையினுடைய புதிய பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய அவர்கள் நேற்றைய நாளில் பதவியேற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கஞ்சா செடிகளை பயிரிடுவதற்கு 7 வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கஞ்சா செடி பயிரிடுறதா, அது எப்படி சாத்தியம், அது எப்படி சட்டபூர்வமாகும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இலங்கையில் கஞ்சா விற்கிறது, கடத்துறது இதுகள் தான் சட்டவிரோதமானது. ஆனால் அரசாங்கத்தினுடைய அனுமதியை முறைப்படி பெற்று அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள் இருக்குது. எல்லா நிபந்தனைகள் எல்லா பேப்பர்லையும் சைன் வச்சு எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு கஞ்சா பயிரிடலாம் என்று சொல்லியும் இன்னும் ஒரு முறையும் இருக்குது. ஆனால் பலத்த பாதுகாப்புடனும் பலத்த கட்டுப்பாட்டுடனும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கையில் மொத்தமாக 37 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறோம் கஞ்சா செடிகளை பயிரிடுறதுக்கு. அந்த 37 பேரில் 7 பேர் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். எனவே அவைக்குத்தான் இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடுமையான நிபந்தனைகளோட. என்ன நிபந்தனை என்று சொன்னால், முதலாவது இந்த அனுமதி வெறும் 6 மாதத்துக்கு மட்டும்தான். முதல்ல 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லையான்றதை பிறகு யோசிப்பினோம். இது முதலாவது. ரெண்டாவது, ஒவ்வொரு வெளிநாட்டவரும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் 20 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் 20 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வங்கியில் வைப்பு செய்திருக்கணுமாம், இலங்கை மத்திய வங்கியில். அது காசு திருப்பி கொடுபடும், இருந்தாலும் அந்த ஒரு பாதுகாப்புக்காக வைப்பில் இடணும் என்று சொல்லி அது ஒரு நிபந்தனை. அதுக்கு பிறகு அங்கே உற்பத்தி செய்கிற சகல கஞ்சா வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்யணுமே தவிர உள்நாட்டில் எக்காரணம் கொண்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகள், நிறைய நிபந்தனைகள், இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு பயிரிடலாம்
செய்யலாம் என்று சொல்லி மீரிகம என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு 64 ஏக்கர் காணியை வந்து ஒதுக்கி கொடுத்திருக்கணும் இவை கண்டு வந்து கஞ்சாவை பயிரிடுங்கன்னு சொல்லி, அதுவும் கஞ்சாவை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது மருத்துவ தேவைகளுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி செய்யணும் என்று சொல்லி இன்னும் ஒரு நிபந்தனை. இப்படியாக கடுமையான நிபந்தனையின் கீழ் 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் கஞ்சா செடிகளை பயிரிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது கேலி சித்திரம் இல்லை, இது ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நிற்கிறார். அதாவது வந்து தண்ணி டேப் ஒரே ஒரு தண்ணி டேப்பை வந்து நாடா வெட்டி திறந்து வைக்கணும். அந்த ஒரு வைபவத்தில் தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த படத்தை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் சொல்லுங்க, ஒரே ஒரு தண்ணி டேப்புக்கு யாராவது நாடா வெட்டி திறந்து வைப்பாங்களா? இந்த படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.